கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தினாலே தானே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை நமக்குள் துவக்கி வைத்தவர் தேவனே என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவும் என்று பவுல் எழுதினார். இந்த விசுவாசத்தை நமக்குள் துவங்கினவர் தேவனே, கர்த்தரே இந்த விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய கனிகளில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம்னு பார்க்குறோம். விசுவாசம் ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று. கூடவே விசுவாசம் ஒரு சிலருக்கு வரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நமக்காக இரத்தம் சிந்து மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம், நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார் என்று விசுவாசிக்கிறோம், நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் நிறைய பேரால் இந்த விஷயத்தை நம்ப முடியல. அது எப்படி அப்படின்னு அவங்க நம்ப முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விசுவாசம் கொடுக்கப்படவில்லை. இந்த விசுவாசத்தை தேவனே நமக்கு வரமாக கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை. அதாவது நம்ம இருதயத்தில் மட்டும் இயேசுவை விசுவாசித்தா பத்தாது, நம்ம கிரியைகளிலும் அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் கிரியைகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வசனம் நான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம கிரியை அதுக்கேற்றபடி இருக்கணும். அதாவது விசுவாசம் இங்கிலீஷில் சொல்ல போனால் பீயிங் ஃபெய்த்ஃபுல் டு காட். வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு காட். தேவன் ஆதாமே உண்டாக்கினார், தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ஆனால் ஹி வாஸ் நாட் ஃபெய்த்ஃபுல் டு காட். அவன் உண்மையாக இருக்கலை. அதனால தான் அவங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். அவரை விசுவாசிக்கிறோன்னா என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் செலுத்தினதை பார்க்கலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆபேல் ஒரு கிரியை செய்கிறார். தேவனை விசுவாசிக்கிறது இருதயத்தில் மட்டும் விசுவாசிக்கல. அந்த இடத்துல ஆபேல் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய கிரியைகளினாலே வெளிப்படுத்தினார். ஆபேல் செலுத்தின காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவன் he was faithful to God. அவனுடைய காணிக்கையை, அவனுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆதாம் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டானோ, அதுக்கப்புறம் இந்த பூமியில் யாருமே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை. நிறைய சந்ததிக்கு பிறகு தேவன் ஏனோக்கை தெரிந்து கொண்டார். இது ஏனோக்குடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்ததுனால தான் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன பண்ணான்னா, தேவன் அவனை உன் சொந்த தேசத்தை விட்டு, உன் சொந்த ஜனங்களை விட்டு, தகப்பன் வீட்டார் எல்லாரும் விட்டுட்டு நீ நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு கூப்பிட்டார். அப்போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தான். அன்னைக்கு ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால தான் இன்றைக்கி இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசமே உருவாகி இருக்கிறது. ஒருவேளை நம்மையே ஆண்டவரை கூப்பிட்டு வா, நான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அங்கே போகிறதுக்கு தேவையான செலவு வேணும், போகிறதுக்கு டிக்கெட்டு வேணும், அங்கே போய் நம்மளை யார் ரிசீவ் பண்ணிக்குவாங்க, அல்லது நம்ம எங்கே தங்கணும், எத்தனை நாள் தங்கணும், அந்த தங்குறதுக்குரிய பிளான், அதுக்கு தேவையான செலவு எல்லாம் இருந்தால் தான் நம்ம முதல்ல பிரயாணத்தை துவக்கவே செய்வோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் சொன்ன மாதிரியே நடந்ததுனால ஆண்டவர் அவருடைய சந்ததிக்கு இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை சொந்தமாக கொடுத்தார். அடுத்த வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே குமாரனாகிய ஈசாக்கை தேவன் பலியிடும்படி கேட்டார்.
ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து தான் ஈசாக்கு பிறந்தார். அதனால் ஆண்டவரே இத்தனை வருஷம் கழித்து பிறந்த பிள்ளையை கேட்குறீங்களேன்னு அவன் மனசில் கூட நினைக்கல. தேவன் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அதனால தான் அவனுடைய கிரியைகள் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இருதயத்தில் மட்டும் இருந்து விடக்கூடாது, அது பத்தாது. நம்முடைய கிரியைகளிலும் என்ன பண்ணணும்? அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் அவருடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகளாக நாம் வாழ வேண்டும். அடுத்த வசனம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் மோசே செய்த காரியத்தை பார்ப்போம். மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிறத அவர் வெறுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மோசே பிறந்தபோது அவங்க எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த நதியில் கொண்டு போய் பிள்ளைகளை போட்டுட்டாங்க. ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? அன்னைக்கு மோசையே காக்கிறதுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவர் காப்பாற்றப்பட்டார். அவருடைய பார்வோனுடைய குமாரத்தின் மகளாக வளர்க்கப்பட்டார். நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் அதில் என்ன விசேஷம் என்றால், மோசே நல்ல ஒரு பார்வோனுடைய குமாரத்தி மகன், அதாவது அரண்மனையில் ராஜாவுக்கு மகனாக வளருகிறார். அப்படி ஒரு வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லிட்டு தேவனை பின்பற்றி வருகிறார். ஏன்னா அவர் நாம் தன்னை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறாருங்கிறது அவருக்கு தெரிந்த உடனே தான் பார்வோனுடைய மகன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படின்னு இருக்கிறத விட இஸ்ரவேல் ஜனங்களோட நம்ம கஷ்டப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலருக்கு சப்போர்ட் பண்ணினார். அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அங்கேருந்து எகிப்திலிருந்து அவர் ஓடி போய் வேற ஒரு தேசத்தில் தங்கியிருந்தார். 40 வருஷம் கழித்து திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறார். வா, உன்னை கொண்டு போய் என்ன பண்ணுறேன், பார்வோனுக்கு முன்னால் கொண்டே நான் நிறுத்தணும், வா, பார்வோன்கிட்ட பேசுகிறதுக்கு நீ தான் ஒரு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டார். அந்த வேளையில் ஒருவேளை மோசே இல்லை ஆண்டவரே நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னொரு ரட்சகனை எழுப்புறதுக்கு இன்னொரு 80 வருஷம் ஆகியிருந்திருக்கும். முதல்ல மோசே கீழ்ப்படிக்கு கொஞ்சம் தயங்கினார். பேசுறதுக்கு பார்வோன்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பயப்பட்டாலும் மோசே தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார். அங்கே தான் அவருடைய தேவன் மேல் அவர் வைத்திருக்கிற விசுவாசம் வெளிப்படுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய கிரியைகளில் என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியை செய்கிறதா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் வார்த்தையில் இருதயத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய வார்த்தைகள் மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய கிரியைகளும் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கிறாங்கிறத நாம் தெரிந்து கொண்டு அந்த திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஏன்னா இயேசு இந்த சிலுவை சுமந்தார். நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிட்டு அவர் போயிட்டார். போகும்போது என்ன பண்ணார்? அந்த சிலுவையை, அதாவது அந்த சிலுவையிலே அவர் கிறிஸ்துவின் மூலம் சிலுவையிலே அவர் மரித்ததுனாலே அதன் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பை அவர் வைத்திருக்கிறார். இந்த ஒரு மிஷனை என்ன பண்ணார்? அவருடைய சீஷர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போனார். அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ நம்மெல்லாம் அந்த சிலுவையில் ஒரு பங்கு பெற வேண்டும். சிரேனே ஊர் சீமோன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சற்றே சுமந்தான் என்று பார்க்குறோம். கொஞ்சம் தூரத்துக்கு சிரேனே ஊர் சீமோன் தான் சுமந்துட்டு போனார் இயேசுக்கு. ஏன்னா இயேசுவை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு அடித்து துன்புறுத்துறதுனால அவரால் சிலுவையை சுமந்துட்டு கொல்கோதா மலைக்கு ஏற முடியல. அப்போ சிரேனே ஊர் சீமோன் அந்த சிலுவை கொஞ்சம் தூரம் சுமந்துட்டு போனார். அதே போல நாமும் இன்றைக்கு சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் அவன் என்ன பண்ணட்டும்? தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும்னு சொன்னார். அந்த சிலுவை வேற ஒன்றும் இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிற அவருடைய திட்டம். அந்த திட்டம் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த சித்தத்தின்படி நாம் வாழும்படி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள இருதயத்தோடு பின்பற்றுவதாக வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.